வா வா. கொஞ்சம் இருங்க. இப்போதான் சினிமா ஆரம்பிக்க போகுது. அதுல என் கைவண்ணம் எப்படின்னு பாருங்க. சந்திரா, சந்திரா, இங்க. இப்ப பெரியம்மா வேண்டாம் சந்திரா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. வேண்டாம் சந்திரா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ இப்படி பேசுறது கேட்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் என்னோட ஆத்மாக்கு உண்மையான சந்தோஷமும் திருப்தியும் கிடைச்சிருக்கு சந்திரா. சந்தோஷமா? என்ன விட்டு பிரிஞ்சு போய் உன்னால சந்தோஷமா எப்படி இருக்க முடியுது சோபா? உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுல வந்த சந்தோஷம் இல்ல, நான் பிரிஞ்சு போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உன் அன்புல ஒரு துளி கூட மாற்றமே தெரியலையே. அதனால மேலுலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பத்தி சொல்லி உன்னைதான் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். என் நினைவு தினமா நீ இந்த போகி பொங்கலை என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் சந்திரா. என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் சந்திரா. இப்ப நான் உன் முன்னாடி வர்றதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு சந்திரா. என்ன சோபா அது? நான் எப்படி இறந்து போனேன்னு நீ நினைச்ச? நம்ம கம்பெனில நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல. இல்ல சந்திரா, அபூர்வாதான் என்னை கொலை பண்ணா. அபூர்வாதான் என்னை கொலை பண்ணா. அபூர்வாதான் என்னை கொலை பண்ணா. இந்த உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் இன்னைக்கு நான் உன் முன்னாடி வந்திருக்கேன் சந்திரா. உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் போறேன். சோபா, ஐயோ, தேவத மாதிரி இருந்த என் சோபாவை நீதான் இல்லாம பண்ணிட்ட. பூமிய வேணும்னே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது நீதான். இதுக்கப்புறம் உனக்கு உயிரோட இருக்க தகுதியே கிடையாது. நீ செத்தே ஆகணும். சாவி என் கையில தான். மாமா, என்ன பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் மாமா. மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா? தேவதை மாதிரி இருந்த அக்காவை நான் ஏன் கொல்ல போறேன்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. அதுலயும் முக்கியமா அக்கா ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லணும்? மாமா, மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நிறுத்து. இனிமே இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லவே செல்லாது. ஐயோ, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்ல போறேன். சந்திரா, இதுதான் டாடி நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்ச ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தயார் செஞ்ச வர்ச்சுவல் வீடியோ. நீங்க இந்த மாதிரி நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியாம இத உங்க முன்னாடி ப்ளே பண்ணணும்னு நினைச்சேன் டாடி. ஆனா நான் இத கிரியேட் பண்ணும்போதுதான் அந்த பூமி வந்து பார்த்தேன். அவளோட மனசுல ஏதோ ஒரு கெட்ட யோசனை வந்திருக்கும் போல இருக்கு டாடி. கிருஷ்ண பிரசாத் மாமாவோட ஹெல்ப் கேட்டு உங்களுக்கு ஏதோ மாத்தி காமிச்சிருக்கா டாடி. எதுக்கு டாடி நீங்க மம்மியை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ஷோபா வாயால அபூர்வா தான் என்ன கொலை பண்ணான்னு சொல்ல வச்சது அந்த பூமி செஞ்ச காரியமா?
என்னமோ தெரியல மாமா. மொத்தத்துல நீங்க நான் அக்காவை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அதை நம்பிட்டீங்களே மாமா. புரி, அண்ணா, காலேஜ்க்கு கிளம்பலையாமா? பண்டிகை அன்னைக்கு காலேஜ் இருக்குமா? அம்மா, அம்மா. என்னப்பா? அம்மா, எனக்கு இந்த Dress எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு என்னடா, எப்படி இருந்தாலும் மகாராஜா மாதிரி இருப்ப. நீ ஏன் பையன்ல? அம்மா, அம்மா. என்னடா? நான் உங்களை தான் கேக்குறேன். நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் இந்த Dressல எப்படிமா இருக்கேன்? இப்பதானடா சொன்னேன் மகாராஜா மாதிரி இருக்கேன்னு. மகாராஜா இல்லடா, மகாராஜாவுக்கே மகாராஜாவ என்ன சொல்வாங்க பூர்ணி? சக்கரவர்த்தின்னு சொல்வாங்கம்மா. சக்கரவர்த்தி மாதிரி இருக்க. அது இல்லம்மா. அம்மா, அண்ணன் கேக்குறது உன்கிட்ட இல்ல, அண்ணி கிட்ட. அண்ணி, உன்னதான். அம்மாவுக்கு அந்த விஷயம் புரியல. புரிஞ்சுக்கிட்ட நீ புரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. கொஞ்சம் சொல்ல அண்ணி.